தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு மூணாவது ஒரு வலுவான அணி இப்பதான் பாக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் டைம். அதாவது ஜனதா கட்சி ஒரு தடவை இருந்தது 77. இதுக்கு முந்தைய ஒருத்தர் ஒரு சர்வே சொன்னார், 25 வயசு கீழே தேர்தலுக்கு ஆர்வமே இருக்குமா, ஓட்டு போட மாட்டாங்களா. இந்த தடவை நமக்கு என்னத்துக்கு இந்த வாட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். போடுவாங்க. அது எப்படி போக போகுதுன்னு தெரியல. அது 96 தான் அதுக்குள்ள இந்த அரசியல் சூழ்நிலை, இந்த ரஜினி இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் வந்த உடனே மூப்பனார், காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய பிரிவே இந்த பக்கம் வந்துச்சு. தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆனால் முதல்ல கலைஞருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மூப்பனார் வந்ததுக்கப்புறம் இந்த ரஜினி இதெல்லாம் வந்த உடனே அவருக்கு ரொம்ப தெம்பாயிட்டார், ரொம்ப உற்சாகமாயிட்டார். இந்த ரஜினி ரசிகர் அந்த தற்செயலாக வடசென்னையில் பலராமன் ஒரு கொடி, இந்த கொடி கட்டுறதுக்கு இந்த போஸ்டில் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னாரா. சொல்லி முடிக்கணும்னா கடகடா 2 பேரும் ஏறிட்டானுங்க. ரஜினி ரசிகர் ஏறிட்டு கொடுனா அப்படின்றாங்க. அப்புறம் எடுத்து வேண்டாம்ப்பா இறங்கப்பான்றாரு. வணக்கம் நேயர்களே, அரசியல் பழகுவோம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பழைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமாக தேர்தலில் எப்படிப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் நடந்ததுன்னு. இப்போ விஜய் 2 தொகுதி போட்டிடுறாரு. அதே மாதிரி ஒரு கட்சியுடைய தலைவர் 2 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதே மாதிரி எலெக்ஷனில் என்னென்ன அந்த மாதிரி கம்பேரிசன், அதாவது 3வது அணின்றது 3 வெவ்வேறு காலகட்டங்களில் அமைஞ்சிருக்குது. அதில் 1 2016 மக்கள் நல கூட்டணி, 2 2021 கமல்ஹாசன் மற்றவர்கள், 3 இப்போ விஜய். இது அரசியலில் என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணோம், இதில் இது மற்ற பெரிய கட்சிகள் இது எப்படி கவனிக்கிறாங்க, நம்முடைய பார்வை என்ன அப்படின்றத மூத்த செய்தியாளர் திரு சேகர் சார்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். அறிவாலயம் சேகர் சார். நீங்கள் பார்த்த எலெக்ஷனில் ஒரு ரொம்ப வித்தியாசமானதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது வழக்கமான எலெக்ஷனை தாண்டி ஒரு வித்தியாசமானதெல்லாம் பல சந்தர்ப்பங்கள். அதில் இப்போ விஜய் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. அது மாதிரி 91 ஜெயலலிதா 2 தொகுதி போட்டுட்டாங்க. எப்படி அந்த அனுபவம் உங்களுக்கு சொல்லுங்கள்? இல்லை, 91 அந்த அம்மா கொஞ்சம் அதான் 2 தொகுதி போட்டி போட்டோடனே சொன்னாங்க பயம் அப்படி இப்படிலாம் இது சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட்டு 2லேயும் பிரச்சாரம் பண்ணாங்க. 2லேயுமே ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச அப்புறம் இதை காங்கேயத்தை ரிசைன் பண்ணாங்க. பர்கூர் 2வது வாட்டி தான் பர்கூரில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு. அதுக்கு முந்தைய முத்துராமலிங்க தேவர் போட்டார் 2 தொகுதிம்பாங்க. இல்லை, 2 தொகுதி போடுறது ஒன்றும் புதுசு இல்லை தான் இருக்காங்க. அதுவே வடநாட்டில் ரொம்ப சாதாரணம். அது ஒன்று ரிசைன் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த டைமில் பிரச்சாரம்லாம் பார்த்துருப்பீங்க, தேர்தல் பிரச்சாரம். இப்போ ஜெயலலிதா பண்ண பிரச்சாரமே ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி இருக்கும். ஆமாம். எப்படி அதெல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த அம்மா முதல்ல ரொம்ப சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ ரொம்ப சாதாரண வண்டியில் தான் போய் வேன்லலாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு அந்த 91 கடுமையான உழைப்பு. அந்த 89 அதே மாதிரி, 91 அதே மாதிரி ரொம்ப எல்லா தொகுதியும் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கப்புறம் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த அம்மா மட்டும்தான் மெயினான இது. எம்ஜிஆருடைய இதை எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட இது பண்ணாங்க, ஆதரவு திரட்டாங்க. 91 ஒரு பெரிய அளவில் ஒரு வெற்றியை பெற்றாங்க. 96 காலகட்டம். 96 தான் அவங்களுக்கு அதுக்குள்ளே தான் இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல. ஆட்சிக்கு வந்தவங்கள தான் பல இடையில சில இதெல்லாம் நிகழ்வுலாம் நடந்து கொஞ்சம் இதாச்சு, கான்ட்ரவர்ஷியல் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு. இந்த சென்னாரெட்டிக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு இடையில. அதுக்கு முன்னால் அந்த கலர் டிவியில் ஒரு முதல்ல வந்தது. இப்படிலாம் பல இது வந்து அவங்க அதையும் சமாளிச்சுக்கிட்டு ஆட்சியில் இது பண்ணாங்க. 96 அந்த இடையில தான் அந்த இது வந்தது, கல்யாணம், திருமணம். அந்த பிரச்சனை அதெல்லாம் டைவர்ட் ஆகி போச்சு. அதனால் ரிசல்ட்டில் 96 கொஞ்சம் மாற்றம் 96 பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கூட்டணி வலுவாக இருந்தது. காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தான். ஆமாம். கலைஞரே தடுமாறிக்கிட்டு 2ஆக உடஞ்சி போய் கிடந்தது. ஆமாம். அந்த டைமில் தான் திடீர் மாற்றமாக சில மாற்றம்லாம் வந்தது. அந்த டைமில் ஜெயலலிதா 91 நடந்த பிரச்சாரத்துக்கும் 96 பிரச்சாரத்துக்கும் எப்படி ஒரு மாறுபட்டு இருந்தது? இல்லாட்டி கோபமாக இருந்தாங்களா, எப்படி இருந்தாங்க? 91 எப்படியும் ஆட்சியை பிடிச்சிடணும்னு ரொம்ப வேகமாக இருந்தாங்க. அப்போ போட்டியும் கடுமையாக இருந்தது. எப்படியாவது விடக்கூடாதுன்னு அந்த ரொம்ப ரொம்ப இதாக இருந்தாங்க. சுற்றி எல்லா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் தொகுதியை கவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டிஎம்கேவும் ரொம்ப வேகமாக இருந்தாங்க. எப்படியும் ஏன்னா 89 அவங்க ஆட்சி இதாக என்னதுனால பிடிச்சாகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த இடையில அந்த
ராஜீவ் காந்தி. இது தேர்தல் நடுவுலயே வந்ததா இல்லாட்டி கொஞ்சம் ஒரு பேஸ் முடிஞ்சோன்னே அந்த மாதிரி? இல்லை கொஞ்சம் கேப்பில். இப்போ அந்த அது கொஞ்சம் கேஸு அதெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 91லலாம் சேர்ந்துட்டாங்க கிட்டத்தட்ட. ஆமாம். அந்த அம்மா ஜானகி அம்மா வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. விட்டு கொடுத்தோன்னே கொஞ்சம் ஏடிஎம்கே பழைய மாதிரி ஒரு வலுப்பட்டுடுச்சு. பழைய சீனியர் தலைவர்கள்லாம் திரும்ப சேர்ந்தாங்க. கட்சி அதே மாதிரி அவைத்தலைவர் அவர் நெடுஞ்செழியன் எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த அந்த செட்டப் அப்படியே வந்துடுச்சு. அதனால் கட்சி ரொம்ப வலுவான மாதிரி வெளியில் ஒரு இது வந்துச்சு. அதனால் எல்லாரும் பிரச்சாரம் போக ஆரம்பித்தாங்க. அந்த நடிகர்கள்லாம் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த நேரம். இந்த அம்மாவும் விடாமல் சுற்றி எல்லா ஊர்லேயும் ட்ரை பண்ணாங்க. பிரச்சாரம் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆனால் இந்த அம்மா மேலே உள்ள இதில் அவங்க ஆட்சிக்கு வரணும்னு ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அதான் அதனுடைய இதுதான் அது. 96ல் வேறு, ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருந்து வந்ததுனால அந்த பிரச்சாரம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் 96ல் தான் அந்த அதுக்குள்ளே இந்த அரசியல் சூழ்நிலை, இந்த ரஜினி இந்த மாதிரி ஃபேக்டர்லாம் வந்தோடனே மூப்பனார் காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய பிரிவு இந்த பக்கம் வந்துச்சு. தொண்டர்கள்லாம் நிறைய பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அதனாலே கொஞ்சம் வீக் ஆகி போச்சு. அது அந்த நேரம் ரொம்ப இதாகிடுச்சு. அது இந்த ராஜீவ் காந்தி இது ஒரு காரணம். இதெல்லாம் சேர்ந்து தான் பெரிய வெற்றியே அந்த அந்த நேரம். 96ல் தான் இவங்க கூட்டணி வந்துச்சு. இவங்க கூட்டணி வந்து டிஎம்கே ஃபார்ம் பண்ணிட்டாங்களே, ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்களே. ஆனால் முதல்ல கலைஞருக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மூப்பனார் வந்ததுக்கப்புறம் இந்த ரஜினி இதெல்லாம் வந்த உடனே அவருக்கு ரொம்ப தெம்பாயிட்டார், ரொம்ப உற்சாகமாயிட்டார். இந்த ரஜினி ரசிகர்கள் அதில் ஒரு பெரிய ஃபேக்டர். இப்போ அந்த விஜய்க்கு இருக்கிற மாதிரி நிறைய யங்ஸ்டர் சாதாரணமாக ஒரு பிரச்சாரம் போனாலே ரொம்ப சுற்றி வர ஆரம்பித்தாங்க. சாதாரண குக்கிராமத்தில் போனால் கூட ஒரு ரஜினி அந்த மன்ற கொடியோடு நின்றுக்கிட்டுலாம் இருந்தாங்க. கலைஞரே ஒரு வாட்டி கேட்டார்னாங்க, எங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு. அந்த தற்செயலாக இந்த வடசென்னையில் பலராமன் ஒரு கொடி, இந்த கொடி கட்டுறதுக்கு இந்த போஸ்ட்டில் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னாரா. சொல்லி முடிக்கணும்னா கடகடா 2 பேர் ஏறிட்டானுங்க ரஜினி ரசிகர்கள். ஏறிட்டு கொடுனா அப்படின்றாங்க. அப்புறம் எடுத்து போட்டு வேண்டாம்ப்பா இறங்கப்பான்றாரு. இல்லை நீங்கள் கொடுங்க நான் கட்டிடுறேன். அந்த டெலிஃபோன் போஸ்ட் மாதிரி கட்டிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப துடிப்பாக இது பண்ணாங்க. அது கொஞ்சம் டிஎம்கேக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு அந்த தேர்தல் 96. ஜெயலலிதா மனநிலை எப்படி இருந்தது? ஜெயலலிதா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஏன்னா வந்து ஜெயிச்சிருவோன்றது கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டு. உங்களுக்கு அந்த முதல் ஒரு வாரம் கொஞ்சம் ட்ரெண்டு மாற ஆரம்பிச்சது. மாற ஆரம்பித்த உடனே அப்புறம் ஒரு 10 நாள் தாண்டின உடனே இந்த அணி ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி வெளியில் வச்சு கூட்டம் அதே மாதிரி மக்கள் மத்தியிலையும் அதே மாதிரி எல்லாமே என்ன உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு. உளவுத்துறை மற்ற அறிக்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப போட்டி கடுமையாகிக்கிட்டே போகுதுன்னு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் தான். இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு பார்த்து போராடி பார்த்தாங்க. ஆனாலும் முடியல. இது ஒரு வேவ் மாதிரி அடிச்சு கொண்டு போயிடுச்சு. அதான் அந்த நேரம். வைகோ அப்படி இருந்தார் அந்த டைமில். வைகோ தான் அந்த நேரம் பிரச்சனை. 3வது அணி, அது ஒரு 3வது அணி. அது அப்போ அந்த நேரத்தில் அவர் தனியாக நின்னார். நின்று ஆனால் ஓட்டை பிரித்தார். திமுக அது ஒரு பெரிய இதாகவே இருந்தது. அந்த 91 அவர் 93ல் தான் அந்த பிரச்சனை உருவாச்சு. கரெக்டாக வெளியே வந்தார். அதனால் வைகோவும் ஒரு அந்த நேரம் அது ஒரு தனியாக இது பண்ணியிருந்தார். பெரிய அளவில் ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. பட் அவர் ஒரு பக்கம் தனியாக தான். ஆனால் வைகோ திமுக ஓட்டை தான் பிரிப்பார்னு எல்லாம் எதிர்பார்த்து அதோட திமுக ஒன்றும் ஆமாம் அப்படி தான் சொன்னாங்க. ஓட்டு பிரிஞ்சிடணும்னா எல்லோரும் கணக்கு போட்டாங்க. ஆனால் அந்த ரஜினி வந்த உடனே அது ஒரு இதாகி போச்சு. மூப்பனார், காங்கிரஸ் தொண்டர்கள், இந்த பிரச்சாரம், அதாவது ராஜீவ்காந்தி அனுதாபத்தில் கிடைச்சதை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோபம் அந்த காங்கிரஸ் தொண்டர்களுக்கு. வெளியிலையும் வந்து இது ஒரு பெரிய விவாதம் மாதிரியே போயிட்டு இருந்தது. கடைசியில் ஒரு 10-20 நாள்லலாம் ஓரளவு ட்ரெண்டு இந்த பக்கம் ஃபேவராக இருக்குன்னு தெரிஞ்சுட்டு. ஓப்பனர்லாம் இப்போ டூர் போயிட்டு வந்து கலைஞர்ட்டே சொல்லிட்டாராம், கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்துடும், கவலைப்படாதுங்க அப்படின்னு. அப்போ சுகவனம் அப்போ தான் ஜெயிச்சிருவார்னு சொன்னாருன்னாங்க. முதல்ல அவர் கூட நம்பலையாம், அவர் ஜெயிச்சிருவார் கலைஞர் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஜெயலலிதா எதிர்த்து நின்னார் பர்கூரில். இத்தனைக்கும் அந்த அம்மாவுக்கு ஆதரவாக அப்போ வந்து அந்த மல்லையா குரூப்லாம் வந்து வேலை செஞ்சாங்கன்னாங்க பெங்களூரில் இருந்து வந்து. இருந்தாலும் அதையும் மீறி ஜெயிச்சாங்க. நிறைய முக்கியமான மந்திரிங்க எல்லாமே அதில் கொஞ்சம் தோல்வியாச்சு. எல்லாரும் தோத்துறாங்க. 4 பேர் தான் ஜெயிச்சாங்க. இதில் 91ல் 2 தொகுதியில் நின்னா ஜெயலலிதா, 96லையும் ஒரு தொகுதி நின்னாங்க. 91ல் அவங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதாவது ஜெயிச்சு கடைசியில் ஒரு இதாகிடக்கூடாது அப்படின்னு ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு. ஒருவேளை தோத்துட்டா என்ன பண்ணுறது, ஏன்னா 89லலாம் போராடி தானே ஜெயித்தாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது, எதுக்கும் சேஃப்டிக்குன்னு மாதிரி போட்டாங்க. பட் 2லையும் ஜெயிச்சிட்டாங்க. பட் 91ல் அவங்க நம்பிக்கை, நம்ம எப்படி நம்ம ஜெயிச்சிடலான்னு ரொம்ப இதில் இருந்தாங்க. அதனால் நின்னாங்க. அவங்க எதிர்பார்க்கல,
ரொம்ப பிரச்சாரம் கூட ரொம்ப இதெல்லாம் பண்ணலை அவங்க அந்த 91ல். ம் இந்த 90 இவன் அந்த இதில் பண்ண மாதிரி இல்லை, 96ல் ரொம்ப சாதாரணமாக தான் இறங்கி சிஎம்ன்ற முறையில் போயிட்டு வந்தாங்களே தவிர ம் சுற்றிலாம் வரல அவங்க தொகுதின்னு. ம் ம் அது பாதிப்பு உண்டாக்கிடுச்சு. அது எதிர்பார்க்கல அவங்க. இப்போ 96 ஆட்சிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001ல் அதே 2 அணி தான். ஆமாம் 2001 அணி தான். ஆனால் மூப்பனார் அங்கே போயிட்டார், ம் அந்த மாட்ட போயிட்டார். ஓப்பனார் இடதுசாரிகள். ஆமாம் அப்படியே அங்கே போயிட்டாங்க. ம் இது ஒரு அப்போவே கொஞ்சம் கூட்டணி அந்த பக்கம் பலம்ன மாதிரி காட்டும், ஒரு இமேஜ் வர ஆரம்பிச்சிது தேர்தலுக்கு முன்னாடியே. அது ஒரு காரணம். அப்போ அந்த நேரம் வந்து ஏடிஎம்கே ஆட்சி வர்றதுக்கு ம் முதல்ல வந்து வர முடியாதுன்னு தான் சொன்னேன். இப்போ 96 2001 நல்ல நல்ல கவர்மெண்ட், ம் நிறைய இது பண்ணார், நிறைய திட்டங்களை கொண்டாந்தார், ம் எல்லாம் செஞ்சார். இருந்தாலும் ஜெயலலிதாவுக்கு எதிரான நடவடிக்கைலாம் அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்துச்சுல்ல. ஆமாம் அந்த இது அப்போ தான் அந்த இது கலர் டிவி முறைகேடுன்னு ஒன்று வந்துச்சு, ப்ளசன்ட் டேஸ்னு ஹோட்டலு, அது 2 இது வந்துச்சு. கோர்ட்டு மூலமாகவே கொஞ்சம் இது பண்ணார், ம் அரெஸ்ட்டு, ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்குகள். அரெஸ்ட்லாம் இருந்தது. டான்சி. ஆமாம் டான்சி. அதுக்கு அப்புறம் தான் வந்து 2001 இவங்க வந்த உடனே நேருக்கு நேர் மோதல் மாதிரி ஆயிடுச்சு. ம் வந்த உடனே தான் இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க கலைஞரை. சரி, இப்போ அந்த தேர்தலில் பிரச்சாரம் எப்படி இருந்தது 2001ல்? 2001 அப்போ எல்லாருமே நல்ல உடல் நல்லாவே நல்ல தெம்பாக தான் இருந்தாங்க. கலைஞர்லாம் எல்லா தொகுதியும் சுற்றிட்டு வந்தார், அப்புறம் அந்தம்மாவும் சுற்றிட்டு வந்தாங்க. ம் அப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய இருந்தாங்க. ம் ம் இப்போலாம் ஒன்றும் பெரிய அளவில் இல்லையே. ம் அப்போ வந்து எல்லாருமே இருந்தாங்க, நடிக்கிறவங்க நிறைய பேர் இந்த பக்கமும் இருப்பாங்க அந்த பக்கமும் இருப்பாங்க. ம் அந்த மாதிரிலாம் அந்த பிரச்சாரம் ரொம்ப கலகலப்பாக இருக்கும், திருவிழான்ன மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும். 96ல் வந்த ரஜினி 2006ல் இல்லவே இல்லை. இல்லை திமுக. இல்லை இல்லை அது எப்படி இருந்தது திமுக? அந்த நேரம் உங்களுக்கு ரஜினி பாதிக்கப்பட்டார். அந்த பாட்ஷா படத்தில் உள்ள விமர்சனம் ஆகி ஒரே இதாச்சு இல்லை, அதனால் அவர் வந்தவுடனே அவர் ரசிகர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு இதோடு வந்தாங்க. 2001 அவரும் ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் ஈடுபாடு காட்டலையே, வாய்ஸ் மட்டும்தானே இது பண்ணார். வாய்ஸ் கூட பெருசாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு ஆதரவு. ஆமாம் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பண்ணல. இது வந்து தமிழ்நாட்டு ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு அந்த மாதிரி சொல்லலை அவர். ம் அப்போ இறங்கி செய்ய சொன்னாங்களா ரஜினி மன்றத்துக்காரங்களா, நல்ல வேலை செய்ய சொன்னாங்கம்மா. ம் எல்லா இடத்துலையும் அவங்களும் பிரச்சாரத்துக்கெல்லாம் கேன்வாஸ் பண்ணாங்களே கூட. ம் இப்போ அப்படி அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் அந்த மாதிரி பண்ணலை. 2001ல் இல்லை. இல்லை இல்லை ம் கொடுத்ததோட சரி, ஓட்டு வந்துடும்னு நினச்சாங்க ரஜினி இது பண்ண உடனே. பட் ஷோ வந்து எந்த சைடு இருந்தார் அப்போ? ஷோ வந்து இந்த அம்மா பக்கம் தான் இருந்தார். ம் மூப்பனார் அவருடைய ஷோ வந்து மூப்பனார்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக அவருடைய இதிலே இருந்தார். மூப்பனார் தான் அங்கே போயிட்டாரு ம் அந்த அம்மா கூட, ம் அவருக்கு ஆதரவாக அவங்க கூட இருந்தாங்களாம், ஒரே அணியாக இருந்தாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அது அந்த கணக்குப்படி அவங்க கொஞ்சம் வலுவான மாதிரி ஆயிட்டாங்க அந்த நேரத்தில் 2001. அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க 2001 2006. ம் அப்போ தான் இந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வர ஆச்சு. அந்த பொது செக்ரட்டேரியட்டு ம் இவங்க ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த செக்ரட்டேரியட்டுக்கு இவங்க கேஸ் போட்டு ம் அப்போ டெல்லியில் வந்து டிஎம்கே ஸ்ட்ராங். ம் நான் வந்து பாஜக மத்திய மந்திரி ஒரு நல்லா இருந்தேன், கிட்டத்தட்ட 17 வருஷம் இருந்தாங்கல்ல. அதனால் அந்த அம்மா எதுவும் செய்யணும். இந்த குயின் மேரிஸ் முதல்ல புதிய தலைமைச் செயலாகனாங்க. ம் அப்புறம் ஒரே மாணவிகள் போராட்டம், ஒரு சிஎம்லாம் போய் போராடி கடைசியில் அது இதாச்சு. அப்புறம் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு மாற்றினாங்க அந்த பின்னால். ஆமாம். அப்புறம் தான் அதை இப்போ அதுக்கப்புறம் இவங்க வந்து இவர் என்ன பண்ணார், புதிய தலைமைச் செயலகம் கட்டினார். இப்போ மாறி மாறி போய்கிட்டே இருந்தது. அவங்களும் அதை விடலை. புதிய தலைமைச் திரும்ப மாற்றினாங்களே, ம் சட்டசபையே நடந்ததுங்க. அதான் ஓமந்தூரா? ஆமாம் அந்த அரசாங்க அந்த புதிய தலைமைச் செயலகம் கலைஞர் கட்டினார். இப்போ ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே சட்டசபை நடந்துச்சு, நாங்களாம் போயிருக்கோம். ஆமாம், அந்த ரவுண்டாக ரவுண்டாக இருக்கும், நல்லா தனித்தனி வழி, எல்லா சைடுமே ரவுண்டில் எல்லா சைடுமே உள்ள வரும். கிட்டத்தட்ட பார்லிமெண்ட் ஸ்டைலில் மாதிரி கொண்டு வந்தார். ப்ரெஸ்ஸுக்கு தனி வழி, மந்திரிக்கு தனி வழி, எம்எல்ஏக்கு தனி வழி, பார்வையாளர்களுக்கு தனி வழி, எல்லாம் தனித்தனியாக. அப்புறம் அதை அப்படியே மருத்துவமனை ஆக்கிட்டாங்க, இதை அப்படியே நூலகம் ஆக்கிட்டாங்க. ரெண்டும் மாறி மாறி வந்துடுச்சு. இப்போ 3வது அணி அப்படின்றப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நடிகர்கள் வந்து 2006 விஜயகாந்த், 2011 யாரும் பெருசாக இதாகல, விஜயகாந்தே தான் அவர். ஆனால் ஏடிஎம் கூட இதாகிட்டார். 3வது அணின்னு பார்த்தா 2006ல் விஜயகாந்த், 2016ல் மக்கள் நல கூட்டணி, 2021ல் கமல்ஹாசன், 2026ல் விஜய். அப்போ 2006ல் விஜயகாந்த்
எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினார்? அப்போ பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ம். ஏன்னா அவர் அப்போ தான் கட்சி ஆரம்பித்த நேரம். கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் கிளைகள்லாம் போட்டாங்க. எல்லா ஊர்லேயும் கிளை, ரொம்ப வேகமாக பிரச்சாரம். ம். ஜெயிச்சிருவார், பெரிய அளவில் போட்டி இருக்குன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விஜயகாந்த் அப்போ வந்து ரொம்ப லீடிங் ஹீரோ. அவரும் நல்ல விடாமல் சுற்றி சுற்றி வந்தார் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு. ம். ஆனால் அவர் முழுக்க திமுகவை தான் அவர் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆளுங்கட்சி அதுதானே? இல்லை, ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. ஆனால் இவங்க அந்த மண்டபம் அந்த பிரச்சனைகள்லாம் வந்தோடனே அவர் கொஞ்சம் வேகமாக செயல்பட ஆரம்பித்தார். பட் அந்த 2000 இதுக்கப்புறம் 6ல் தான் அவர் 2005 கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுலேருந்து அப்படியே கொண்டு வராரு. 2006 வந்து அவர் ஒரே ஒரு ஜெயிக்கிறாரு. ஆனால் விருதாச்சலம் மட்டும் ஜெயிக்கிறாரு. எல்லாரையும் காலை வாரி விட்டார். ஆமாம், அது அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலாக தெரியுது அந்த இது ஓட்டு வரல அப்படின்னு. ஆனால் விஜயகாந்த் மேக்ஸிமம் ஹார்ட் ஒர்க் பண்ணார். அந்த தேர்தலை தேமுதிகன்னு ஓரளவு கொண்டு போயிட்டார். கட்சி எல்லாத்துக்கும், எல்லா கிளை எல்லா ஊருக்கும் கொண்டு போச்சு. அதுவும் உண்மைதான். ஆனாலும் ஓட்டு பெரிய அளவில் அந்த அளவுக்கு வரல. ஆனால் 2 பேருமே காலி பண்ணார்ல. ஜெயலலிதா 63 சீட்டு, இவங்க 93 சீட்டு. 93 சீட்டு. அதனால தான் அந்த அம்மா வந்து 2011 விஜயகாந்த் சேர்த்துக்கிட்டாங்க. முதல்ல அவர் வரமாட்டேன்னு ரொம்ப கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் பண்டுட்டி ஏதோ ரொம்ப பேசி கீசி ஷோ அன்னைக்கு கடைசி அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது பண்டுட்டி. பண்டுட்டி விஜயகாந்த் வந்து தான் பேசி அதுக்கப்புறம் இது பண்ணாங்க. பட் அதிலே அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணல. இவங்க தனியாக அவங்க தனியாக தான் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த கூட்டணி நல்லா அப்பயே சொல்லிட்டாங்க, ஸ்ட்ராங் ஆகிப்போச்சு, இந்த வலுவான கூட்டணி ஆகிப்போச்சு, ஜெயிச்சிருவாங்கன்னு. அதே மாதிரி ரிசல்ட்டும் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சு. 2011 இந்த இது 2016 மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணி அது எப்படி? அது அடிப்படை என்ன? மக்கள் நல கூட்டணி உருவான மக்கள் நல கூட்டணி முதல்ல உருவாக காரணம் விஜயகாந்த் தான். விஜயகாந்த் ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்போட அவர் கடைசியில் தானே உள்ள வராரு. இல்லை, அவருக்கு அந்த ஏன்னா அவர் ஆஃபர் பண்ணது யாரும் கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரிய அளவில் ஆஃபர், அந்த துணை முதல்வர் அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் நிறைய சீட் ஒன்றுன்னு எதிர்பார்த்தார். பட் இவங்க யாரும் தரதுக்கு தயாராக இல்லை. இந்த அம்மாவும் தரதுக்கு தயாராக இல்லை, இவங்களும் தரதுக்கு தயாராக. இவங்கள்ட்ட தான் சண்டை ஆச்சு, இவங்கள்ட்ட பேச. ஆமாம், பேசல. அதில் இல்லை, இவங்களும் அந்த அளவுக்கு தர தயாராக இல்லை. சீட்டு தரோம், பட்டு இதுன்னு. அதனால தான் அந்த இதில் அப்படியே பேச்சுவார்த்தைன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தனியாக நிற்கலான்னு மற்ற இவங்க அதுக்கட்டில் இவங்களாம் அதிருப்தி. இவங்களாம் இருந்தாங்கல்ல கம்யூனிஸ்ட்டு. ஏன் திருமாவளவன் வெளியே வந்தார்? திருமாவளவன் இங்கே முதல்ல அவர் ஏடிஎம்கே கொஞ்ச நாள் இருந்தார். டிஎம்கே கூட்டணியில் தான் இருந்தார். டிஎம்கே கூட்டணியில் இருந்தார். அடுத்தது சீட்டு பிரச்சனையில் தான் வெளியே போனார்னாங்க. ஆனால் திருமாவளவன் இப்போ சமீபத்தில் பேசும்போது நாங்கள் 200 தொகுதி நிற்க போகிறோம், நீங்கள் உங்கள் வழியை பார்த்து. இல்லை, அப்போ விசிகே என்ன பண்ணாங்க, 2016 விசிகே ஆட்சியை ஏதோ ஒன்று அந்த மாதிரிலாம் ஆண்டு சிறுத்தைகள் ஆண்டுலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு இவங்க ஆஃபர் பண்ணுறது சிங்கிள் டிஜிட்டில் சொல்கிறாங்க. அது அவங்க ஒத்து வரல. டக்குன்னு அப்புறம் அங்கே என்ன கிடைக்கும்னு பார்த்து போக ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அவங்க வெளியே வந்தாங்க. வைகோ தான் அப்புறம் முதல்ல அவர் இது வராமல் இருந்தார், திமுக பக்கம் வராமலே இருந்தார். அப்புறம் அவர் முதல்ல ஜெயிலில் இருக்கப்போ கலைஞர் தான் போய் கூப்பிட்டாரு. பொன்னமல்லி இதுக்கு போய் நீங்கள் வா, நீ வந்து வெளியே செய்ய நிறைய வேலை இருக்குது வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னு. அதுக்கப்புறம் தான் வந்தார். அந்த எலெக்ஷனில் இருந்தார். அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் வெளியே போயிட்டார். திரும்ப வந்து அப்புறம் இந்த மக்கள் நல கூட்டணி வந்து அவர் இதாயிட்டார். ஆனால் அது அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகிச்சு. 3வது அணி இது மாதிரி ஒரு வலுவான அணி வரல அப்படின்னு ஒரு பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்தாங்க. பட் அது வரல அந்த அளவுக்கு. அதாவது 2 அணி தான் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் நல கூட்டணி என்ன ஃபார்ம் பண்ணாலும் மேஜர் கட்சிகள் சேர்ந்து வந்து எல்லாருமே ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக தானே இருந்தாங்க. ஓட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தாலும் விஜயகாந்த் இருக்கிறதுனால ஒரு ஊழலற்ற ஆட்சி அப்படி தானே அவர் பிரச்சாரமே. விஜயகாந்த் மெயினாக அந்த 2 கட்சியும் தான் தாக்குனார். ஊழல் இதை வந்து மாற்றணும் அப்படின்னு தான் சொல்லி எல்லாரையும் சேர்த்து, அதில் வேறு எல்லாரும் அமைச்சர்கள்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க. இவர் நிதி மந்திரி, இவர் முதல் மந்திரி அப்படிலாம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஆரம்பிச்சது. விசிகேலாம் அப்போ பெரிய கேபினெட் இதில் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரச்சாரத்திலே நம்ம ஆட்சிக்கு வந்தால் இந்த மந்திரி, நம்ம ஆட்சிக்கு அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மாதிரி மக்கள்கிட்ட போனோன்னு அது எடுபடலை. மக்கள்கிட்ட 2 தான். அப்போது 3வது அணி ஒரு வலுவான அணி வரலையே. சீமான் வந்த பிறகு கூட அந்த மாதிரி வரலையே. சீமானே அப்போ 2000 வந்தார். அவருக்கும் அந்த மாதிரி தான் ஆச்சு. 2011, 16 அதுக்கு பிறகு 2021 கமல்ஹாசன். ஆமாம், 2021 கமல் வந்து ஒரு லீடிங்
ஸ்டார்ன்றதுனால ஒரு கட்சி ஆரம்பித்து அவருடைய மெயினே இந்த ரஜினி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் ஆரம்பிச்சிட்டார். ஆமாம் ரஜினி பேர் எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த தனித்தனியாக கூப்பிட்டு பேசி நிர்வாகிகள்லாம் போட்டார், எல்லாம் ரெடி பண்ணிட்டார். பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதான் பாக்கி. தமிழறிவு மணியை மற்ற முக்கியமானவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட போயிட்டாங்க. பக்காவாக அப்புறம் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு வரேன்னு போனவர் தான் அப்புறம் மனசு மாறி நான் அரசியல் வேண்டாம் கேட்டால் ஹெல்த்துன்ட்டாங்க. அந்த நிலைமையில் கமல் வந்து ஆரம்பிச்சிட்டார் கட்சியை. அது ஏதோ அப்போ கூட சொன்னாங்க 2 பேரும் அரசியல், இப்போ இவர் சினிமாவில் இருக்க மாதிரி அவரும் 2 பேரும் எதிர் இருக்கணும்னு நினச்சி விரும்புனாங்க அப்படின்ட்டு. ஆனால் கமல் வந்து மெயினாக ஊழலை தான் ப்ரொஜெக்ட் பண்ணார். இந்த டிவியெல்லாம் போட்டு கூட உடச்சி அப்போ எங்கேயோ முதல்ல ஒரு மீட்டிங் போட்டாங்களே, சரியான கூட்டம். ஆமாம், கோவை மதுரையில் நல்ல கூட்டம், நல்ல கூட்டம், பெரிய கூட்டம். அப்போ எல்லாரும் நிறைய ஓட்டு வாங்குவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அதை சரியாக எனக்கு தெரிஞ்சு அவர் சரியாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் போட்டிட்டார் 2010. கரெக்டு, அது ஒன்று, அது ஒரு இது. ரெண்டாவது பயன்படுத்திக்கல, அந்த கட்சி கிளைகள்லாம் கீழே வரைக்கும் கொண்டு போகல, அதில் உழைக்கல. ஆமாம், இவர் கமல் பெரிய அளவில் பார்ட் டைம் அரசியல்வாதின்னு சொல்லி பெரிய அளவில் டூர்லாம் போகலையே, அவர் படமும் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த விஜயகாந்த் மாதிரி ஒரு விஜயகாந்த் கொண்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தாவைக்காவும் கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவர் அவாய்ட் பண்ணிட்டார். ஆமாம், நம்ம பலத்தை வந்து நேரடி அதில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சட்டமன்றத்துக்கு. அதனால கமலுடைய இது அதில் கொஞ்சம் போச்சு, எக்ஸ்போஸ் ஆச்சு. அடுத்து எம்எல்ஏக்கு வந்தோடனே அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த 5% ஓட்டு தான் அதோட நின்றுச்சு. அதான் அவருடைய. அதுக்கப்புறம் பார்த்தாரு யதார்த்தம் இதுதான், நம்மளால் தனியாக நின்று இது பண்ண முடியாது. ஒன்று ரஜினியும் பின் வாங்கிட்டாருன்னொடனே வேறு வழி இல்லைன்னு அவர் இறங்கி வந்துட்டார். 2021 140 இடம் நம்ம நின்னாங்கல்ல கமல். ஆமாம் ஆமாம், நின்று வேற அந்த கூட்டணி நல்ல ஓட்டு வாங்கினாருங்க. ஓட்டு வாங்கினா கோயம்புத்தூர்லாம் நல்ல பெரிய ஓட்டு, 40 லட்சம் ஓட்டு வரைக்கும் வாங்கியும் ஏன் அந்த நம்பிக்கை இல்லைன்னு தெரியல. 2ஆம் கட்ட தலைவர் உருவாக்கலைங்க அவர். 2ஆம் கட்ட தலைவர்கள் வலுவான வேற இப்போ கூட அவர் கட்சியில் வேற மாவட்டந்தோறும் கிளைகள் ஸ்ட்ராங் பண்ண கிளைகள் இல்லை, கிளை அந்த அணிகள் உருவாக்கலை. இப்போ கிட்டத்தட்ட 30-31 அணி இருக்குங்க. ஒரு கட்சியிலேயே 30-36 வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த ஒவ்வொரு அணிக்கும் வந்து ஒரு வட்டத்துக்கு, ஒரு பகுதிக்கு, அப்புறமா நகரம், மாவட்டம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்னாச்சு கிட்டத்தட்ட அந்த நிர்வாகிகள் கணக்கு பார்த்தீங்கன்னாலே 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வந்துடுவாங்க. இப்போ கமலை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஒரு குரூப் மட்டும் எலைட் பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி மேல்தட்டு அரசியல் மட்டுமே அவர். ஆமாம், அது அவர் சரியான கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச ஆலோசகர்கள் வச்சுருக்கணும். இல்லை மற்ற கட்சியில் இருந்தால் கொஞ்சம் பேரை ஆலோசகர்லாம் வந்தாங்க, இந்த பொன்ராஜ் மாதிரி வந்தா இல்லை மற்ற கட்சியிலேருந்து கொஞ்சம் பேரை சேர்த்து பழகற்பையாவது சேர்ந்தாரு. ஆமாம், சேர்த்து வெளியே வந்துட்டார். அவர் வந்து பார்த்துருப்பாரு இவங்கெல்லாம். நீங்கள் நடிகர்கள்ட்டையும் இந்த பிரபலங்கள் இவங்கள்ட்டலாம் என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க செய்கிறத செய்வாங்க. எம்ஜிஆர்ட்ட அந்த பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது, அதனால எம்ஜிஆர் தப்பிச்சிட்டார். ஏன்னா அவர் பெருசாக திமுகலேருந்து ரொம்ப 10-15 வருஷம் ஒர்க் பண்ணதுனால அவர் நடைமுறை அரசியல் தெரியும். அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்தாலும் அது பெருசாக பாதிப்பு வராமல் பார்த்துக்கிட்டாரு. டக்குன்னு மாறிக்குவார், டக்குன்னு ஆலோசனை கேட்டுருவார், எதா பண்ணுவார். இல்லை அவர் இந்த ரிஸ்க் எடுக்கலை. அதாவது எப்படின்னா எல்லாமே அரசியல் தெரிஞ்சவங்களாக போட்டுக்கிட்டார். மாவட்ட செயலாளர்லேருந்து, மந்திரியிலேருந்து, எம்எல்ஏலேருந்து, கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று இடையில இந்த மன்றத்துக்காரங்களை போட்டுக்கிட்டாங்க. பட் ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. இப்போ இங்கே கூட தாவைக்கால செங்கோட்டை வந்தப்புறம் அது ஒரு இதாக இருக்க மாதிரி கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுது அவங்களுக்கு, அந்த அரசியல்லாம் எப்படி அதனுடைய இது. அதுக்கு முந்தைய அப்படி அதை இது பண்ண முடியல, அது ஜட்ஜ் பண்ண முடியாமல் நிலைமைலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி எம்ஜிஆர் அதை கரெக்டாக முதலே உஷாராக கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டார். அடுத்து 2026 தாவேக்கா எப்படி பார்க்குறீங்க? 3வது அணி தாவேக்கா எனக்கு தெரிஞ்சு 3வது ஒரு வலுவான அணி இப்போ தான் பார்க்குறேன் நான். ஃபர்ஸ்ட் டைம். அதாவது அந்த ஜனதா கட்சி ஒரு தடவை இருந்தது 77ல், 16% வரைக்கும் ஓட்டுவாங்க. ஆமாம், இல்லை இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து அப்போ 4 அணி கூட இருந்தது 77ல். 4 அணி இருந்தது. 4மே கிட்டத்தட்ட வலுவான அணி. ஓல்டு காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக இதெல்லாம் அந்த இருந்தது, காங்கிரஸ் அப்படி இருந்தது. அதனால் அது 2வது பெரிய ஒரு ஆளுமை எம்ஜிஆர். அது அப்போ அரசியலுக்கு அது ஒரு புதுசு, பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 77ல் எம்ஜிஆர் ஒரு 30-32க்குள்ளே தான் வாங்கியிருப்பார். ஆமாம், ஆனால் 4 அணியாக பிரிஞ்சனால எம்ஜிஆர் ஜெயிச்சிருப்பார். கரெக்ட். ஆமாம், அவங்களே வந்து அந்த திண்டுக்கலுக்கு அப்புறம் தானேங்க அவங்கள பற்றி ஒரு இது தெரிஞ்சுது. 4 அணியில் இருந்தவர் ஜெயிச்ச உடனே தான் அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு நமக்கு ஒரு அலையன்ஸ் தேவை அப்படின்னு காங்கிரஸ் அவர் இது பண்ணிக்கிட்டார். இப்போ வந்து விஜய் இருக்கார், 3வது அணி ஸ்ட்ராங்கான அணி. ஆமாம், அப்போ இந்த இவ்வளோ வந்த அணிகளில் இதுதான் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது ஸ்ட்ராங்னா அதுக்கு முந்தைய சீமானும் இருந்தார். நான் சொல்கிறேன் ஒரு போட்டின்ற அளவுக்கு இப்போ நம்மளே நீங்கள்
முதல்ல வந்து விஜய் ஆரம்பிச்சோன்னே இது என்னத்த கட்சி எத்தனை நாள் 3 நாளா 1 வாரமா 100 நாளா அப்படிலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து இவங்களால கிளையெல்லாம் போட முடியாது, எல்லாத்தையும் கட்சி கொண்டு போக முடியாதுன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமான உடனே களத்துக்கு அந்த இதில் ஃபீல்டுக்கு வந்துருச்சு. 3வது இடம் 4வது இடம் வந்துச்சு, அப்புறம் 3வது இடம் வந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட இங்கே வருது, அங்கே 2வது இடம் வருது, இங்கே 2வது இடம் வருது, நெருக்கி வருது, அப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. இது ஒரு பெரிய இதுதான். அதுக்கு இன்னொரு காரணம் இந்த 2 தலைவர்கள் இல்லை. அது ஒரு இதை இவங்க சொல்லுவாங்க மற்றவங்க. இப்போ அவங்க இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேர் இருந்தால் வந்திருக்க மாட்டார், விஜய் வந்திருக்க மாட்டாருன்றாங்க. ஆமாம், ஜெயலலிதா இருந்தால் வந்திருக்க மாட்டார். அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ இந்த சூழ்நிலையில் போட்டி கடுமையாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் இந்த விஜய். அதே மாதிரி ஓட் பர்சன்டேஜ் 3வது அணின்னு கமல் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கினார். கம்மியாக 4 4 நகர்ப்புறம் 8 4 6 கிட்ட நகர்ப்புறங்களில் கொஞ்சம் கூட. சீமான் 8 வரைக்கும் வாங்கினார். ஆமாம், 3வது அணின்ட்டு. அது இப்போ இது என்னென்னு இப்போ தான் தெரியும். தாவேக்கு அதனுடைய இது என்ன, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தான் எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனை பேர் காலை வாரி விட போகிறாங்க. ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்ச 234 போட்டதுனால கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் இருக்கும். 20% இருக்கலாம். அந்த கண்டெஸ்ட் பண்ணுறது தனியாக வர ஓட்டு இங்கேயும் பிரியுது இல்லை கிட்டத்தட்ட. அதுவும் பெரும்பாலும் வேற்று கட்சியிலேருந்து வந்தவங்கள வசதியானவங்கள பார்த்து இவங்களும் அதே பாணியிலே போட்டிருக்காங்க. டிஎம்கே பாணியிலேயே. ஆமாம், கட்சிக்காரங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க தாவேக்காரங்களே என்ன சொன்னாங்க, 234 தொகுதியிலையும் விஜய் பிரச்சாரம் பண்ணால் பெரிய மாற்றம் வரும்னு அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நடைமுறையில் எப்படி அது இதாகுது. அப்போ இந்த தேர்தல் வந்து 3வது அணி பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தும். 3வது அணி இப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வந்திருக்கு. இதனுடைய முடிவு என்னன்னு மக்கள் கையில் தான் இருக்குது. அவங்க எப்படி அதை இது பண்ணுறாங்க, ஆதரவு தராங்க. தொங்கு சட்டசபை வருமா அல்லது இப்போ தொங்கு சட்டசபை வரும், யாரையாவது காலி பண்ணுமா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார் ஓட்டையும் பிரியுதுன்றாங்க. திமுக ஓட்டும் கொஞ்சம் பிரியுதுன்றாங்க, ஏடிஎம்கே ஓட்டும் பிரியுதுன்றாங்க. அப்புறம் அந்த இவங்க யார் சீமான்ட்டேருந்து நிறைய போதுன்றாங்க, விசிகேலேருந்து போதுன்றாங்க. எல்லா கட்சி ஓட்டும் பிரியுதுன்றாங்க. எல்லாம் அந்த 100% தானே எடுத்து வர வேண்டியிருக்கு. எங்கே எந்த ஓட்டு எவ்வளோ பிரியுதுன்றது இப்போ சொல்ல முடியாது. தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்த தேர்தலுக்கு வேணால் அதெல்லாம் கணக்கு போடுவாங்க, இங்கேருந்து இங்கே போயிடுச்சு, இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ உள்ள நிலவரப்படி உங்களுக்கு போட்டி பார்க்குற நமக்கு இதான மாதிரி தான் இருக்குது. முதல்ல ஒன்றும் ஃபீல்டில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தா போட்டியில் இருக்குது. அது வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இன்னொரு 1 வாரம் 10 நாளில் அந்த டெவலப்மெண்ட் எப்படி போகுது, இன்னும் பிரச்சாரம் எப்படி விஜய் கொண்டு போகிறாரு, அதனுடைய மக்களது எப்படி வரவேற்பு இருக்குது, வெளியூர் மற்ற ஏரியாலலாம் இனிமேல் தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவு மக்கள் கையில். விஜய் பிரிக்கிற வாக்குகள் எனது கணிப்பு என்னென்னா பெரும்பாலும் சிறுபான்மையினர் வாக்குகள் அவர்கிட்ட நோக்கி நகருன்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் ரசிகர்கள் அடிப்படையில் இருக்காங்கல்ல, ஒரு 20 வயசு 25 வயசு 30 வயசு 35 வயசு இவங்களாம் போன தேர்தலையும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த செக்டார் வந்து போன தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏடிஎம்கேவாக தான் மாறி இருக்கும். அப்போ அந்த இது வந்து இப்போ விஜய்கிட்ட வருது. இளைஞர்கள் ஓட்டு 12 லட்சம் பேர் புதுசாக வந்த வாக்காளர் பெரும்பாலும் 90% தாவேக்காதான்ற மாதிரி. இதில் இப்போ இது இன்னொன்று என்ன தெரியுமா, தேர்தல் இதிலே என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் மேக்சிமம் தமிழ்நாட்டில் 70%, இந்த தடவை 80 வரணுன்றாங்க. தாராளமாக வரும். ஏன்னா 100%ல் 28% எப்போவுமே போட மாட்டாங்க, 28-30 போட மாட்டாங்க. அந்த 28-30ல் 15% பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னா இறந்து போனவங்க, டபுள் என்ட்ரி இதெல்லாம். அப்போது நீங்கள் 100%ன்றது இப்போ சுருங்கிடுச்சுன்னா அந்த 72% இப்போ வாக்களித்தாலும் அது 80க்கு மேலே போய் 80க்கு மேலே 80 above 80. அதே மாதிரி புது வாக்காளர்கள் ஆர்வத்தோடு வாக்களிப்பாங்க. அது இன்னொன்று, இதுக்கு முந்தைய ஒருத்தர் ஒரு சர்வே சொன்னார், 25 வயசு கீழே தேர்தலுக்கு ஆர்வமே இருக்குமா, ஓட்டு போட மாட்டாங்களாம். இந்த தடவை நமக்கு என்னத்துக்கு இந்த வாட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அது எப்படி போக போகுதுன்னு தெரியல அந்த முடிவு. அது ஒரு வித்தியாசமானது. அதனால் இந்த தேர்தல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பார்க்கலாம் சார், அடுத்த இதில் பேசுவோம். ஓகே. நம்ம நடுவில் அந்த 96 2001 தேர்தலை வந்து இன்னும் விரிவாக அலச வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அடுத்த இதில் அலசலாம். ரைட், வணக்கம்.